ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வெல்கம் டு ப்ரோ தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா ஹைட் அண்ட் சீக். இருக்கிறதுல பழைய கேம் நான் விளையாடுனது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு நம்ம விளையாடலை, கரண்ட் ஸ்பெக்டிங். ஓகே, ஸ்பெக்டிங் நம்ம தோற்றுறோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தான் உள்ளே வந்து அதுக்குள்ளே கேம் முடிஞ்சிச்சு. இட்டு இவன் தான் 3 பேரை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பரா. ஓகே, மேப் இப்போ செலக்ட் எனக்கு. நான் ஹீத் அண்ட் பெட்ரூமு கிச்சன்லாம் நல்லாயிருக்கும். எது வருது டேஷ் ஸ்டோரில் அவ்வளோ ஹைடிங் ஸ்பாட்ஸ்லாம் இருக்காது காய்ஸ். சரி பரவாயில்ல, யார் ஹிட்டுன்னு பார்ப்போம். நம்ம இருக்கக்கூடாதுப்பா, இருந்தால் சோழியை முடிச்சிருவாங்கன்னு சொல்லி நல்ல வேலை நம்ம இல்லை. பயமாக இருக்கே. ஓகே, பார்த்துக்கலாம். கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டோரில் அவ்வளோ ஹைடிங் ஸ்பாட்ஸ்லாம் இல்லைங்க கைஸ், வெறுப்பு. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகலாம்? நான் ஒரு வாட்டி விளையாடினாங்க, ஒரு பையன் இங்கே ஒழிஞ்சிருந்தான். எப்படி நான் என் ஃப்ரெண்டு நான் எப்படிறான்னு கேட்டேன், சொல்ல முடியாதுடா. எனக்கு செம்ம வெறுப்பாயிடுச்சு. என் பக்கத்தில் தான் இருந்தான், போட்டு டொமைல்ட்டு அடித்தேன். அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான் என்னன்னா ஒன்றும் இல்லை புரியலை. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்து விட்டேன்னு நினச்சிங்களா? இல்லை, அவன் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அதனால் நான் எடுத்து விடல என் ட்ரூ ஃப்ரெண்ட்லேருந்து. ஆனால் இதில் ஏறவே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவன் எப்படி இவ்வளோ ஏறினான்னு தெரில. ஓகே, இப்படி குதிச்சு இங்கே ஒழிஞ்சிக்கலாம். நம்ம இங்கே கரெக்டாக நடுவில் ஒழிஞ்சிருக்கோம். நம்ம ஹிட்டை இப்போ ஸ்பெக்டிங் பண்ணலாம். ஓகே, 3, 2, 1 லெட்ஸ் ப்ளே. ஓகே, ஃபீஃபா ஃபைனல்ஸ் வேறு நடக்க போகுது நாளைக்கு 12 மணிக்கு. யார் ஜெயிப்பான்னு தெரில, பார்ப்போம். நான் டிவிக்கு லக்ஷ்மி அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். என் தம்பி வந்து ஆண்ட்ராய்டு லெஸ்ஸிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு அவன் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி காட்டுது, இல்லை தூரம் போயிட்டான், வேறு எங்கேயோ போய் நிற்கான். ஓகே, எங்கே போகிறான்னு தெரில. எல்லோரும் இதுக்கு மேலே தாங்க கேஸ் குதிக்கிறாங்க. இதுக்குள்ளே போனால் செம்ம ஹைடிங் ஸ்பாட்டு. ஆனால் யாரும் இல்லை, இருந்தால் மாட்டியிருப்பாங்க எல்லோரும். ஏன்னா இங்கே எல்லாருமே வருவாங்க. இப்போ பாருங்கள், 7 பிளேஸில் 6 பேர், 6, 7. நம்ம அந்த இடத்துல இருக்கோம் கைஸ், இப்போ ஒவ்வொருத்தைய பார்த்துட்டாவன். என் பக்கம் ஏண்டி வர? இவனுக்கு என்ன கண்ணு எங்கே வச்சுருக்கான்னு தெரில. ஓகே, எல்லோரும் கீழெல்லாம் விடுறாங்க. அப்போ கூட அவனுக்கு அங்கே தான் இருக்கு அந்த பொண்ணு. அவன் சும்மா இருக்காங்க கைஸ். நிறுத்திட்டான், பார்த்தாடான்னு தெரில, அங்கே தான் இருக்கான். நம்ம சைடு வந்தால் செத்துருவோம். இப்படி தான் ஏறுறான். டே ஏறாதுடா தம்பி. அவன் என்னாச்சுன்னு தெரில, அப்படியே பாஸ் ஆகிட்டான் போல். என்னாச்சுடா? அவன் கேமை விட்டு வெளியே போயிட்டான். ஒருத்தனை தான் கண்டுபிடிச்சிருக்கான் அவன். இந்த பொண்ணு தான், அந்த சக்ஸின்னு. அவள் தான் கீழே குதிச்சிருந்தான். ஈஸியாக முடிச்சிருக்கலாம். இல்லை, நானாக இருந்தால் முடிச்சிடுவேன். ஆனால் எனக்கு சீக்கிரம் பிடிக்காது. இது ஹைட் அண்ட் சீக் இந்த ஒரு கேமில். கிச்சனில் தான் ஹைடிங் ஸ்பாட் இருக்குது. சரி வாங்க, நம்ம பார்க்கலாம் யார் ஹிட்டுன்ட்டு. நம்ம மட்டும் வந்துடக்கூடாது. தப்பிச்சோம். கேஷு பிரியான்ஸ் 0209 தான் ஹிட்டு. நல்ல வேலை நம்ம இல்லை. ஓகே, ஆரம்பிக்க போகுது. 3, 2, 1 வந்துருச்சு. ஓகே, நம்ம இப்போது கீழே குதிக்க போகிறோம். குதிச்சிட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் மேலே ஏற போகிறோம். ஏறிட்டோம். இப்போ எந்த சைடாக நான் போக போகிறேன்னா, அங்கே நான் ஒரு ஹைடிங் கண்டுபிடிச்சிருக்கேங்க. அவ்வளோ மேலே போக முடியுமான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லோரும் வேறு சைடு போகிறாங்க, நான் போகிறது வேறு. இவ்வளோ தானே வேஸ்ட்டுடா இது, இவ்வளோ தூரம் தான் குதிக்குது. மாட்டினா நாங்கள் 4 பேர் சேர்ந்து மாட்டிடுவோம். எல்லோரும் நாங்கள் ஒரே சைடு இதுக்கு தான் போகிறோம். ஐயோ, எல்லோரும் போயிட்டானுங்க, என்ன தவிர யாருமே போக முடியல போல்.
ஓ இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே நம்ம வந்துட்டோம். மேலே ஏறியாச்சு காய்ஸ். இப்போ நம்ம வந்து இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம். நல்ல ஹைடிங் ஸ்பாட் தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஹிட்டை ஸ்பெக்டிங் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி வாங்க பார்ப்போம். அவன் எப்படி இங்கேருந்து கரெக்டாக குதிச்சேன். ஓகே, அவன் இந்த சைடாக தான் வரான். நம்ம அங்கே இருக்கோம் நின்றுட்டான். ஓடுறான். இங்கே வழியாக போயிடுறான். நான் இந்த வழியெல்லாம் பார்க்கவே இல்லைடா. இந்த வழியெல்லாம் ஓகே, யாராவது மாட்டுறாங்களான்னு பார்ப்போம். அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அது அங்கே இருக்கா பொண்ணா? ஆமாம், பொண்ணு தான். பின்னாடி வழியாக அட்டாக் பண்ணுறான். நீ பாம்புடா. பின்னாடி இல்லை, முன்னாடி தான். அந்த பொண்ணு ஆஃப்லைன் போயிருக்கு. கரெக்டாக அட்டாக் பண்ணுவான். ஓகே, இப்போ வேறு யார் அட்டாக் பண்ணுறான்னு பார்க்கலாம். அங்கே ஒரு பொண்ணு சகின்னு ஒருத்தர் எனக்கு தெரியுதா. ஓ தெரிலையே. சரி, நம்ம ஸ்டாப்ஸ் எல்லோரும் எங்கே இருக்கானுங்கன்னு பார்ப்போம். எங்கடா போனீங்க என்ன தாண்டி தூர்? ஓ தப்பிச்சோம். நம்ம ஹிட்டே பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, நம்ம அங்கே தான் இருக்கோம். நமக்கு எப்படி இவ்வளோ தூரம் ஏறுறீங்க? ஃபோன் புக்கு ஏலியன் ரேஞ்சு என்னென்னமோ போட்டிருக்கு. ஓகே, கீழே யாரும் இருந்தாங்க கைஸ்? இல்லை, யாரும் இல்லை. அவனும் அதை நினச்சிட்டு போயினுக்கான். இதுக்கு மேலேயும் நம்ம இல்லை, இதுக்கு மேலேயும் நம்ம இல்லை. இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் சர்வே பண்ணுமா? ஓகே, ஃபஸ்ட்டு ரவுண்டே இன்னும் முடியல. எவ்வளோ பெருசாக போயின்னு இருக்குல்ல. ஒருத்தர் நான் பார்த்துட்டேன். அங்கே போய் நிற்காவ. ஐயோ, அவள் அந்த வழியாக ஏறாதம்மா ஏறிட்டானா பைத்தியக்காரி. ஏற முடியல கைஸ். ஏறாத. நீ ஏறின யோ டிக்னு இருக்கு. ஏந்தி ஏறின மாட்டிக்கிட்டா அவ்வளோதான். நம்ம தப்பிச்சு நிற்கும். நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம் கைஸ். அவன் நம்ம இங்கே இருக்கலாம். வேணாம் அவன் கண்டுபிடிச்சிட்டான். கீழே குதிச்சிட்டான். நல்ல வேலை காய்ஸ். எவ்வளோ பக்கத்தில் வந்தோம். அவன் தப்பிச்சோம். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். அவள் தான் கத்தம். ஸ்டார்டிங் இடத்துலேயே வந்துட்டான். அங்கே யாரோ போனாங்கல்ல, அங்கே இருக்காங்க கைஸ். அங்கே யாரும் இருக்காங்க. அவள் தான் எப்படி தான் மேலே போவோம் மறுபடியும்? நம்ம வழியாக தான் மேலே போக முடியும். அதனால் நாங்கள் ஒருத்தனை பார்த்து அங்கே இருந்தான். ஒருத்தன் நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. இந்த வழியாக போகலாம். தண்ணி சிங்குக்குள்ளே ஒழிஞ்சுன்னுப்பான்னு நினைக்கிறேன். போயின்னு தான் இருக்கான். குதிக்க கஷ்டம் கைஸ். இங்கேருந்து வந்துட்டாங்க பாருங்க. எங்கடா போகிறான்? எப்படி ஜம்பிங்லேயே அவனை முடிச்சுட்டுறேன். ஓகே, அவன் 5 பேரை கண்டுபிடிச்சிருக்கான் காய்ஸ். இப்போ வெறும் 59 செகண்ட்ஸ் தான் இருக்குது. தண்ணிக்குள்ளே இறங்குறான். தண்ணியில் யாரும் சொல்லி வாய முடியல. ஐயோ பாவம், கண்டே பிடிக்க மாட்டான்னு நினச்சி போனான். அவனும் சும்மா தான் போயிருப்பான். பார்த்தா பாவும் கைஸ். அவன் அங்கே ஒழிஞ்சு நிற்கிறவன். சரி, அவன் வேறு இடத்துக்கு போகிறேன். நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். நம்ம கடைசி 10 செகண்ட்ஸ் வரும்போது நம்ம ஓடலாம். சிப்பி தப தப அந்த மாதிரி ஓடலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு எனக்கே தெரிலையே. அங்கே ஒருத்தர் இருக்கான். இதோ உள்ளே போயிட்டான். ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. 2 பேர் இருக்காங்க கைஸ் இங்கே. அப்போ நம்ம மட்டும் தான் ஒருத்தவங்க. இல்லை கைஸ், நம்ம ஸ்பெக்ட் பண்ணது போதும். இப்போதைக்கு நம்ம வெளியே ரிலீஸ் ஆகிடலாம். முடியவே போகுது. நம்ம தான் ஜெயிச்சோம். த ஹீரோ இஸ் கம்மிங். ஃபர்ஸ்ட் ரவுண்டை வெற்றிகரமாக ஜெயிச்சாச்சு. வெறும் 2 பேர் தான். கேஷு நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். அப்புறம் இன்னும் ஒரு ரவுண்ட் விளாட்லாம் கைஸ். ஒரு ரவுண்டுக்கே 9 நிமிஷம் போயிடுச்சுன்னா பார்த்தீங்களா? ஓகே, யார் வரப்போகுது? என்னது வரப்போச்சு? என்ன மேப்பு வரப்போகுதுன்னு தெரியலே. ஒர்க் ஷாப் ஈத்தன் ஆர்டிக். இதில் எங்கேயாவது தெரியுமா தெரியலையே. சரி, இங்கே யார் ஹிட்டுன்னு பார்ப்போம். நம்ம மட்டும் இருந்துடவே கூடாது. இருக்கக்கூடாது. நம்ம மட்டும் இருக்கக்கூடாது. ப்ளீஸ். நினச்சேன்டா நம்ம இருக்கிறதுல கரெக்டாக பிரின்ஸ்
கப்பட்டாங்க. எனக்கு வெறியாது ப்ரோ, எனக்கு வெறியாது ப்ரோ. சரி எல்லாம் எப்படி போகிறானுங்கன்னு பார்த்துக்கலாம். இங்கே போகிறது என்னடா இங்கே பார்க்குறதுன்ட்டு 2 பேரும் 2 பேரும் அதே இடத்துல தான் இருக்காங்க. இன்னொருத்தன் ஏஎஃப்கே போயிருப்பான், இன்னொருத்தன் சும்மா கடைசி 10 செகண்டு நம்ம போகலாம் அப்படின்னு இருக்கும். ஓகே, இன்னும் 30 செகண்ட்ஸ் கிட்டே இருக்குது. அவனும் ஏஎஃப்கேலேருந்து வந்துட்டான். இப்போ இந்த பொண்ணு மட்டும் தான் இருக்குது. அவன் ஓட்டான். இந்த பொண்ணையாச்சும் நம்ம பிடிக்கணும். பொண்ணு நீ இங்கே ஏறிமா. ஓகே, அவன் அந்த சைடாக போயிட்டான், நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொண்ணு இன்னும் நம்ம கூட தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கடைசி 10 செகண்டில் தான் போவான்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு. இன்னும் 12, 11, 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் அவள் போகல கைஸ். அப்படின்னா அதே இடத்துல தான் இருக்கா. இனிமேல் போனாலும் அவள் மாட்டிப்பா கண்டிப்பாக. இங்கேருந்து இன்னும் மேலே போகிறதுக்குள்ள அவள் மாட்டிக்கிட்டான். ஃபஸ்ட் ஐஸு அவள் தான். ஃபஸ்ட் ஐஸு முடிச்சாச்சு. ரெடி அவள் நின்னா அங்கே ஒருத்தவங்கள பார்த்துட்டேன். அந்த சைடில் இருந்தாங்க. அங்கே இருக்கா பாருங்க. யார் அது? இன்னொன்றையும் நான் பார்த்துட்டேன். இது இங்கே யாரோ போனாங்களே. இவன் நான் முடிச்சாச்சு. அப்புறம் இங்கே யாரோ இருந்தாங்களே. எப்படி ஏறினாங்கன்னு தெரியலையே. இங்கே யாரும் இருந்தாங்க கைஸ். இப்படி ஏறலான்னு நினைக்கிறேன். இப்படி ஏறி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜம்ப்பு என்னடா முடியல. எவ்வளோ பெரிய ஜம்ப்பு போட்டாலும் முடிய மாட்டேங்குது. வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே தான் யாரோ அங்கே இருக்காங்க. முடிச்சாச்சு. இன்னொன்றையும் முடிச்சாச்சு. 4 பேரை கண்டுபிடிச்சாச்சு பொண்ணுமோ. ஓகே, வேறு அவங்க 2 பேர். இங்கே ஒருத்தன் இருக்கான். க்ளூ போடுறாமா? ஓகே, இப்போ நம்ம மேலே போயின்னு இருக்கோம். 2 பேரை பார்த்தோம். ஒருத்தன் இங்கே இருந்தால் இன்னொன்று அங்கே இங்கே ஒருத்தன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அங்கே 2 பேர் இருந்தாங்க, நான் பார்த்தேன். அவன் அங்கேயே இருக்கட்டும். அங்கேயே இல்லை. அது வேறு யாரோவா? அது பொம்மை தான் கைஸ். என்னடா பேக்வேர்டில் போகிறேன். நான் பேக்வேர்ட்லேயே போகிறேன் கைஸ். இவன் பேக்வேர்டில் போகிற ஒரே மாதிரி தான் நீங்கள் தான். ஆனால் உங்களையே நான் கண்டுபிடித்துட்டேன். ஓகே, நம்ம இந்த மாதிரி மேலே ஏறி பார்க்கலாம். இங்கே யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜம்ப் கோ. ஓகே, வந்தாச்சு. இப்போதைக்கு இங்கே யாரும் இல்லை. எல்லோரும் ஹைட்டான பிளேஸில் எல்லோரும் ஒழிய மாட்டாங்க. சொல்லி வாய முடியல. ஒருத்தன் இருக்கான். இங்கே தான் ஒருத்தன் இருந்தான், நான் பார்த்தேன். கீழே குதிச்சு இல்லை இங்கே தான். அவனே முடிச்சாச்சு. இன்னும் 7 பேர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 7 பேர் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. ஆனால் 2 நிமிஷம் தான் இருக்குது அவங்களுக்கு. இது என்னோட ஹைடிங் ஸ்பாட் சாங். இங்கே ஒருத்தன் பார்த்தீங்களா எப்படிலாம் வரானுங்கன்ட்டு. எப்படா இங்கெல்லாம் நீங்கள் ஒளிறீங்க? எனக்குலாம் இந்த இடம் சும்மா போய் பார்க்கலான்னு போனால் இங்கே ஒருத்தர் இருக்கான். இன்னும் 2 பேரை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளியே போகணும். எனக்கு எப்படி வெளியே போகணுன்னு தெரியலையே ப்ரோ. எனக்கு வெளியே போனோம் ப்ரோ. ஐயோ, மாட்டிக்கிட்டோம் போலே. ட்ராப்டு ஃபார் எவர். வெளியே போகிற ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு. வேறு வழியாக நம்மளை விடுது இது. அப்படியே நம்மளை இங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம். தெரியுதாங்க பைத்தக்காரன் எங்கே ஒழிச்சுன்னு இருக்கான். இப்போ கண்டிப்பாக அவள் கீழே இறங்குவோம். அந்த பொண்ணா பையன்தான். கண்டிப்பாக அவங்க கீழே இறங்குவா. நம்ம பிடிச்சிடலாம். மேலே ஏற முடியுதா பாருங்க. என்னால் எப்படிலாம் ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது. கண்டிப்பாக வேறு எங்கேயா போயிருக்கா. இல்லை, அங்கேயே தான் இருக்கா. அவள் ஏஎஃப்கே போயிட்டா போல். அங்கேயே தான் இருக்கும். இன்னும் அவன் அங்கேயே தான் இருக்கா. கீழே குதிச்சிட்டா. கரெக்டாக ஓடு. குதிச்சிட்டான் மறுபடியும். எங்கடா போகிறேன்? எப்படா நீங்களா தப்பிக்கிற? நான் ப்ரோ பிளேயர்ரா. என்னங்கிட்டேருந்தே தப்பிக்கிறியா? இது உன்னை பிடிக்கிறேன்டா. இன்றைக்கி நீ தானே ஃபுல்லாக எனக்கு. ஏய் எங்கடா ஓடுற? ஓடினே இருக்காங்க கைஸ். ஒரு இடத்துல அமுக்கமாக இருக்கானா. அவுட் ஐட்டமே விட்டுறலாமேன்னு பார்க்குறான். வைக்கலாம்ல. சரி, நம்ம தான் நம்ம இந்த அவன் வெளியே போயிட்டான் கைஸ். பையனாங்கோலி வெளியே போயிட்டான். அட பையனாங்கோலி. இல்லை கைஸ், அவன் மட்டும் தான் இருக்கான். அவனை முடிச்சிடலாம். அவன் மட்டும் முடியல கைஸ். நம்ம தோத்துட்டோம். இன்னும்
அவனை முடியும் நம்மளால் முடியும். ஒரு இதில் ஒருத்தனை கண்டுபிடிச்சிருந்தா நம்ம வின் பண்ணியிருக்கலாம். த கிங்கு ஒருத்தனை முடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். சரி போதும் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் தொடருவோம். பாய்.